அதையே கூட ஒரே தவணையா கொடுக்க வேண்டாமா? முதல்ல ஒரு 50 லட்சம் ரூபாய் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்க சொன்னா அவ பிறகு கொஞ்சம் கொஞ்சமா மீதி பணத்தை கொடுத்தா போதும்னு சொல்லிருக்கா. 1 கோடி 50 லட்சம் இதெல்லாம் வர நம்பரா? காசியா, பணம், அம்புட்டும் பணம்யா. அவ்வளவு பணம் நம்மகிட்ட இருக்குமாயா? ஒருத்தரால நினைச்சாலாம் முடியாது. ஆனா நம்ம அம்புட்டு பேரும் ஒன்னா சேர்ந்தோம்னா அம்புட்டு பணத்தையும் திரட்டி போடலாம். அதை எப்படிங்க? என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அண்ணே, நம்ம பிள்ளைங்களுக்காக இதை செஞ்சுதாம்னே ஆகணும். இந்த சந்தர்ப்பத்தை விட்டுட்டா பிறகு அந்த பள்ளிக்கூடத்தை நம்மளால வாங்கவே முடியாது. நினைச்சு பாருங்க, 5 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர்னு வெயில்ல காஞ்சு வேற வேற ஊர்ல போய் படிக்கணுமா? படிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு பிள்ளைங்க படிப்பே நிறுத்திட்டா நஷ்டம் ஆருக்கு? இங்க பாருங்க அண்ணாச்சி, இந்த ஸ்கூலோடைய உரிமை ஒரு தனி மனுஷன் ஒருத்தங்கிட்ட இருந்தா தானே பிரச்சனை. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பள்ளிக்கூடத்தை வாங்குவோம். நம்ம கிட்ட எவ்வளவு காசு இருக்கோ அந்த காசை போடுவோம். இந்த பள்ளிக்கூடம் வாங்க காசு போட்ட எல்லாரும் இந்த ஸ்கூல்ல ஒரு பார்ட்னர். ஒருத்தர் 500 ரூபாய் போட்டாருன்னா அந்த 500 ரூபாய்க்கான பங்கு அவருக்கு கொடுக்குதோம். ஒருத்தர் 1000 ரூபாய் போட்டாருன்னா 1000 ரூபாய் போட்டதுக்கான பங்கு அவர்கிட்ட கொடுக்குதோம். என்ன சொல்லுதிய? இப்படி ஆளுக்கு கொஞ்சமா போட்டோம்னா நிச்சயமா அந்த 50 லட்சம் ரூபாயை தேத்திடலாம். யாரோட தனிப்பட்ட நன்மைக்காகவும் இல்ல, நம்ம ஊரு பிள்ளைங்களோட படிப்புக்காக இத நாம செய்வோம். ஆள் ஆளுக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கொடுங்க. அதுக்கு தக்க மாதிரி அவங்க பங்கு கொடுத்துருவோம். நம்மளால முடியுமான்னு நினைக்காதீங்க. நாம செஞ்சு காட்டுவோன்னு ஒரு வைராகியம் எடுத்துக்கோங்க. முடிஞ்சதை கொடுங்க. நிச்சயமா நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த ஸ்கூல்ல வாங்கிடலாம். என்ன சொல்றீங்க? உடம்புடி போய் நோட் எடுத்துருவா. இங்க பாருங்க, ஆறு எம்பிட்டு பணம் தரீதிலோ அவங்க பேரை நீங்க எவ்வளவு பணம் தரீங்கன்னு சேர்த்து எழுதிவிடும். நீங்க தர பணத்துக்கு ஏத்த மாதிரி இந்த பள்ளிக்கூடத்துல ஒரு பங்கு உங்களுக்கு தந்துடுவோம். உங்க பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்காக இதை செய்திய அதை மனசுல வச்சுக்கிட்டு தாராளமா உங்களால முடிஞ்சதை செய்யுங்க. இல்லை, அந்த உண்டியல் எடுத்து நடுவில் வைங்களேன். கையில இருக்கிற காசை கொடுமா, நான் உண்டியில போடுறதுக்கு. சரி சாமி. அக்கா, இந்த ரூபாயை நான் என்னல எங்க பேரு எழுத வேண்டாம், அப்படியே இத உண்டியில போட்டுருங்க. இல்லப்பா, அது தப்பு. $1330 இருக்கு. தம்பி, இத நீயே உண்டியில போட்டுரு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. 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 அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எங்க அப்ப முருகன் துணை இருப்பான்னு எல்லாரும் போட்டாங்க. ஆனா 1 கோடி ரூபா தேருமா? ஆண்டவா, நீதான் அவனை காப்பாத்து. எதுக்காக இப்படி டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்க? பேசாம இருக்க மாட்டியா? ஏடி, உள்ள எம்பட்டு இருக்குன்னு தெரிஞ்சாதானே இன்னும் எம்பட்டு வேணும் என்ன வேணும்ங்கிறதே தெரியும். சும்மா கடைசி நேரத்துல அங்க போய் 5 குறையுது 50 குறையுதுன்னு கைய பசிட்டு நின்னா யாரு கசிங்க? எனக்கு தானே தீங்க, அதை நான் பாத்துக்கிட்டேன். இப்ப உமக்கு என்ன? ஏன் எனக்கு என்னவா? இல்ல ஊர்க்காரன் என்ன சொல்லுவான்? சம்மு அசிங்கப்பட்டான்னா சொல்லுவான்.
வைகுண்டம் அவன் ஜம்மு அசிங்கப்பட்டான்னு தான் சொல்லுவான். அப்படி பேசுறவனை என்கிட்ட கூட்டு வா, அவன் வாய நான் உடைக்க. உன்ன மாதிரி முட்டா பையிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. இந்த பாரு, இந்த காரியம் சத்தியமா தேரவே தேராது. ஊர்காரன் பூரா உன் மூஞ்சில காரி துப்பதான் போறான். அந்த சவுந்தரபாண்டி முன்னாடி நீ அசிங்கப்பட்டு நிக்கத்தான் போற. பாத்துக்க. அப்பான்னு பாத்துட்டே இருக்க, நீ ஓர பேச போற. இரு உன்னையே. என்னல? வேல்கம் எடுத்து போட்டா நான் பயந்துருவோமா அப்படியே? நீ பண்ற முட்டாள்தனத்தை சொன்னா உனக்கு கோவம் வேற வருதா? வைகுண்டம் எலை வேல்கம் அப்பனை பார்த்து ஓங்கனங்கிற பேர் வேண்டாம். அவ பேர் எடுக்காத. சொன்னா கேளு. பெத்த அப்பனா நீ பேயப்ப. பேச்சா பேச இவ்ளோ பேசுறவன வாயிலே குத்துறன்ற கெட்ட பேர் வந்தா எனக்கு